வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாஃப்டான உப்புமா ரெசிபி தான். வரன்னு இல்லாமல் குழன்னு ஆகாமல் எப்படி சாஃப்டாக செய்யலான்னு. ஓகேங்களா? இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளி இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா கொட்டிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுத்து எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவுக்கு உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரவா நல்லா வறுத்து விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுங்க. அடுத்து அதை ஆற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு திருப்பி அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லைனா 2 சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பெரிய வெங்காயம், அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, அது ஒன்று சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பாதி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி, இப்போ ஒரு டம்ளர் ரவானா 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். 2-2.5 அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்ச அப்புறமா தான் நீங்கள் ரவா இதில் கொட்டணும். இப்போ பார்த்திங்களா, ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா நல்லா கொதிச்சிடும் இந்த தண்ணி. இப்போ இதில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. ரவா கொட்டிட்டதுக்கப்புறமா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு. கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க ரவாவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும். அதனால் இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அதை திருப்பி க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை நல்லா சாஃப்டாக வந்துடும். அப்படியே விட்டிங்கனாலும் அடி பிடிச்சிடும். இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக மேலே கொத்தமல்லி இலை அது தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை வந்து கார சட்னியோடு சர்வ் பண்ணலாம். இல்லை தேங்காய் சட்னி, சர்க்கரை, உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உப்புமா, கார சட்னி அண்ட் சர்க்கரை வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ரெசிபிஸ் இருக்குது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி ரெசிபிஸும் நிறையா இருக்குது, நான்வெஜ் ரெசிபிஸும் நிறையா இருக்குது. ஸோ அதை செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.